முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பதிவு. ஏர்செல் விற்பனையால் புதிய சிக்கல். தனி தெலுங்கானா கேட்டு மாணவர்கள் போராட்டம். வாகனங்களுக்கு தீ வைப்பு, போலீஸ் துப்பாக்கிச் சூடு. தமிழக திட்டங்களுக்கு 23,535 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க நிதி வழங்குமாறு ஜெயலலிதா கோரிக்கை. தீவிரவாத செயல்கள் குறைந்துவிட்டன. உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ராசா கனிமொழியை தொடர்ந்து தயாநிதி மாறனுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் தயாநிதி மாறன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் தம்முடைய ஏர்செல் நிறுவனத்தை மலேசிய நிறுவனமான மார்க்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய தயாநிதி மாறன் நெருக்கடி கொடுத்ததாக ஏர்செல் அதிபர் சிவசங்கரன் குற்றம் சாட்டியிருந்தார். தயாநிதி மாறன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தது. இதில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை விற்பனை செய்ய நெருக்கடி கொடுத்ததாக அந்த அறிக்கையில் சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது மத்திய அரசின் சிபிஐ குற்றம் சாட்டியிருப்பது கடுமையான விஷயமாகும். இதன் அடிப்படையில் தயாநிதி மாறனை அமைச்சரவையில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் தயாநிதி மாறன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வரும் 30ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய உள்ள 3வது குற்றப்பத்திரிகையில் தயாநிதி மாறனின் பெயர் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. தனி தெலுங்கானா மாநிலம் கேட்டு ஆந்திராவில் நடைபெற்று வரும் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 2 பேருந்துகள் எரிக்கப்பட்டன. மாணவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். தெலுங்கானா பகுதியில் முழு அடைப்பு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்று 2வது நாளாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ஐதராபாத் உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கிய தெலுங்கானா பகுதியை தனி மாநிலமாக அமைக்கக் கோரி நீண்ட காலமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை காலமாக இந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தனி தெலுங்கானா அமைக்கக் கோரும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெலுங்கானா பகுதி MP, MLA-க்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனி தெலுங்கானா மாநிலம் அமைப்பதற்கான உத்தரவை இந்த மாதம் 4ஆம் தேதிக்குள் மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தெலுங்கானா கூட்டுக்குழு கெடு விதித்திருந்தது. ஆனால் எந்தவித உத்தரவாதமும் அளிக்காத மத்திய அரசை கண்டித்து இதுவரை 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 104 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். We are demanding the state government and also the national government because they have given the same thing. They offered the Telangana in their election manifestation also, but till now they have not taken any favorable stand on behalf of Telangana. But now we are demanding because a lot of students have lost their lives. 2வது நாளாக இன்றும் நீடித்து வரும் முழு கடையடைப்பு காரணமாக வங்கிகள், வர்த்தக நிறுவனங்கள் செயல்படவில்லை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது வன்முறை ஏற்பட்டதால் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். 2 பேருந்துகள் எரிக்கப்பட்டன. இதனால் ஐதராபாத் நகரில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக தெலுங்கானா பகுதிகளில் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக திட்டங்களுக்கு 23,535 கோடி ரூபாயை மத்திய திட்ட கமிஷன் ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் நல மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதி உதவியை பெறுவதற்காக தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா இன்று தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அவருடன் தமிழக நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் உடன் சென்றனர். டெல்லி சென்ற முதலமைச்சர் அங்கு திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அதற்கு தேவையான நிதி உதவிகள் குறித்தும் அப்போது அவர் விளக்கியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து நடப்பு நிதியாண்டிற்கு தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு 23,535 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி மூலம் 3000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க 10,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் தமிழக மின்சார வாரியத்தின் கடன் தொகையான 4,500 கோடியை ஈடு செய்யவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழகத்தின் இந்த கோரிக்கையை குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுத இருப்பதாக மான்டேக் சிங் அலுவாலியா பதில் அளித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 6 மாத காலமாக தீவிரவாத செயல்களின் தாக்கம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், கடந்த 6 மாதமாக இந்தியாவின் எந்த இடத்திலும் மிகப்பெரிய அளவில் பயங்கரவாத சம்பவங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மிக பதற்றமான பகுதிகளில் பணியாற்றும் ராணுவ பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தெலுங்கானா பிரச்சினை தொடர்பாக பதவியை ராஜினாமா செய்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசி வருவதாகவும், தெலுங்கானா விவகாரம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தாது என்றும் உறுதியளித்தார். குறிப்பாக தெலுங்கானா பிரச்சினையை காரணமாக வைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆந்திர மாநிலத்தில் அமல்படுத்தும் எண்ணம் மத்திய அரசிற்கு இல்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். புதுவை மாநில ஆளுநர் இக்பால் சிங்கை உடனடியாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மராட்டிய மாநிலம் பூனேவைச் சேர்ந்த தொழில் அதிபர் அசன் அலியை கருப்பு பணம் விவகாரம் தொடர்பாக அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே அசன் அலிக்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்கு புதுவை ஆளுநர் இக்பால் சிங் உதவி செய்ததாக புகார் எழுந்தது. இதனால் அசன் அலிக்கும் இக்பால் சிங்கிற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது. இதையடுத்து அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் புதுவைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கிடம் விசாரணை நடத்தினார்கள். இந்த பிரச்சினையை அடுத்து ஆளுநர் இக்பால் சிங் பதவி விலக வேண்டும் என்று புதுவையில் பல்வேறு கட்சிகளும் போராட்டம் நடத்தின. முழு அடைப்பு போராட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் ஆளுநர் இக்பால் சிங் ஒரு வாரத்திற்குள் பதவி விலக வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இக்பால் சிங் எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பதவி விலகினால் தமிழக ஆளுநர் பர்னாலா புதுவை மாநில பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெறும் நகை கணக்கெடுப்பு பணியை வீடியோ படம் எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலில் ரகசிய அறைகளில் உள்ள தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. கோவிலில் உள்ள 6 ரகசிய அறைகளில் 5 அறைகள் திறக்கப்பட்டு நகைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை கணக்கெடுக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 2 லட்சம் கோடியை தாண்டும் என்று கூறப்படுகிறது. 6வது ரகசிய அறை மிகவும் வலிமையான இரும்பு கதவுகளால் மூடப்பட்டுள்ளதால் அதை நவீன கருவிகள் மூலம் திறக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ரகசிய அறைகளில் நவரத்தினங்களுடன் ஜொலித்த தங்க நகை குவியல் கனவு உலகமாக காட்சியளித்தது என்று கணக்கெடுப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள நீதிபதி CS ராஜன் பிரமிப்புடன் கூறினார். இதனிடையே நகைகள் கணக்கெடுப்பு பணியை வீடியோ படம் எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள திருவிதாங்கூர் சமஸ்தான வழக்கறிஞர் MKS மேனன், நகைகளின் மதிப்பு கணக்கிடப்பட வேண்டும் என்பதால் அது பற்றி தற்போது கருத்து தெரிவிப்பது முறையில்லை என்று கூறியுள்ளார். So first of all, the value will have to be assessed, and and that can be much beyond this. Need not be like this. All depends. It depends upon that. So don't talk anything in air. Be very clear on that. So that is the duty of the court, because court is now seized to the matter. They will have to look into it. இந்த நகைகள் பாண்டிய மற்றும் சேரன் மன்னர்கள் சேகரித்தவை. அவர்கள் தமிழ் மன்னர்கள் என்பதால் நகைகளில் பெரும் பகுதி தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறைக்கு வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. பட அதிபரிடம் மோசடி செய்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த சக்சேனாவும் மற்றும் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. சேலத்தைச் சேர்ந்த பட அதிபர் செல்வராஜ் ஒரு திரைப்படத்தின் விநியோக உரிமை பெற சன் பிக்சர்ஸ் தலைமை நிர்வாகி சக்சேனாவிடம் 1.5 கோடி ரூபாய் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் குறிப்பிட்ட பட விநியோக உரிமையை கொடுக்கவில்லை என்றும், பணத்தை கேட்டபோது தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை ஆணையர் திரிபாதியிடம் அவர் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்சேனாவை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அவரை 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அவரை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதனிடையே சக்சேனாவுடன் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக சன் பிக்சர்ஸை சேர்ந்த மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பிதுரை, சக்திவேல், புகழேந்தி ஆகிய 3 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.